ஓகே, ப்ராஜெக்டோட டாபிக் வந்து லேண்ட்ஸ்லைட் டிடெக்ஷன். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்சிடியில் லேண்ட்ஸ்லைட் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துடும், சிஸ்டம் ரெடின்னு வந்துடும். ஸோ இது வந்து எப்படி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பேர் நியூ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் டிடெக்ஷன் வரும். ஸோ அதை தொட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பேர் ஆகிருக்கும். ஸோ நார்மல் பேர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சீரியல் ப்ளூடூத்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதான் லோகோ. ஓகேயா? ஸோ இப்போ நான் சீரியல் ப்ளூடூத்துக்குள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போனால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ தொட்டிங்கன்னா டிவைசஸ் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் டிடெக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ அது தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டட்னு வந்துடும். ஓகே, ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து சிஸ்டம் ரெடின்னு வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட இது. ஸோ இப்போ நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இதுக்கு ப்ளூடூத்லாம் கனெக்ஷன் ஆன் பண்ணுற முன்னாடி இதை வந்து நீங்கள் ஆனில் வச்சுருக்கணும். ஸோ அது என்னன்றது பின்னாடி சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ டெமோ வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ கான்செப்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இது இப்போ நம்ம கான்செப்ட் என்னென்னா, ஸோ இப்போ லேண்ட் நியர்பையில் இருக்க சிட்டிஸ், அதாவது ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாலலாம் ஸோ வீடு வந்து மலைக்கு கீழே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது லேண்ட்ஸ்லைடு நைட்டு தூங்குறப்ப நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஹெவி ரெயின் காரணமாகவும் லேண்ட்ஸ்லைடு வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரீவியஸாக டிடெக்ட் பண்ணி கீழே இருக்கவங்களுக்கு அலர்ட் கொடுக்குறது தான் இந்த சிஸ்டமோட கான்செப்ட் அப்படின்றது. ஸோ இந்த சென்சார் பார்த்திங்கன்னா மலையில் ஒரு இடத்துல அப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த சென்சாரு. ஸோ இந்த சென்சார் என்ன பண்ணுன்னா இந்த லேண்டோட பொசிஷனை செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ செக் பண்ணுறது இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக எப்படி டிஃபர் ஆனாலோ இல்லை இங்கிட்ட டிஃபர் ஆனாலும் உங்களுக்கு அலாம் வந்து கீழே வந்து அடிச்சு கொடுக்கும். அதாவது ஸ்லைடு நடந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே நடக்கிறப்ப நம்ம கீழே இருக்கவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எல்லாரோட மொபைல்லேயும் வந்து ப்ளூடூத்தில் வந்து மெசேஜ் போயிடும். ஓகே, அதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். ஸோ அந்த அடாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அடாப்டர் சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கையை வந்து ஆங்கிள் மாற்றிருந்தேன், அதனால் வந்து அது நல்லா மடிச்சுது. ஸோ இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்குது இல்லைங்களா அது. ஸோ இப்போ இந்த இதில் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் கையை கொஞ்சமாக ஆட்டினாலும் இது வந்து உங்களுக்கு அலாம் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்கள் ஸ்டேபிளாக பிடிச்சிருக்கணும். அதுதான் வந்து லேண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சமாக அப்படி சாய்ச்சிங்கன்னா லேண்ட்ஸை வந்து டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது கனெக்ஷன் லாஸ் ஆகிடுச்சு, திரும்பி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லேண்ட் சைடில் அலர்ட்னு வந்திருக்கும். நீங்கள் கையை கொஞ்சமாக அலைன்மெண்ட் மாறினாலும் உங்களுக்கு அலாம் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் நின்றுச்சு. நீங்கள் கையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். ஓகே, அந்த சென்சாரோட கையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அலாம் சவுண்ட் கேட்காது. இப்போ கொஞ்சமாக வேறு ஏதாவது அலைன்மெண்ட் மாறிச்சு அப்படின்னாலும் இப்போ அங்கிட்டோ இல்லை இங்கிட்ட வந்து சாஞ்சதுன்னா உங்கள் லேண்ட் சைடு வந்து இப்போ நார்மல் பொசிஷன் போயிட்டால் நார்மல் ஆயிரும். இங்கிட்ட வந்தால் அடிக்கும். ஸோ நார்மல்னால் நார்மல் ஆயிரும். ஸோ இங்கிட்டனா அடிக்கும். ஓகேயா? ஸோ இதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் அப்படின்றது. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் என்னென்ன இது யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இங்கே மெயினாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணோம். 12 voltage 1 amps கரண்ட் ரேட்டிங் தரும். ஸோ இதான் இந்த இடத்துல ஹோல் பவர் சப்ளை. இது என்ன பண்ணோம் அப்படின்னா பவர் சப்ளை போர்டு. இது 12 voltage 5 voltage கன்வெர்ட் பண்ணோம். எப்படி பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு 785 ஐசி இருக்கும். இந்த ஐசி மூலயமா நமக்கு வந்து 5 voltage கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ESP32 போர்டு இருக்கும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுக்குள்ளே இன்பில்ட்டாக ப்ளூடூத் மாடல் இருக்கும். அதனால தான் நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வருது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா வந்து சென்சார். இந்த சென்சார் நேம் வந்து ADXL345 சொல்லுவாங்க. இது அந்த ஆங்கிள் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் தான் ஃபிக்ஸ்டு ஆங்கிள். இதில் வந்து கொஞ்சம் ஆங்கிள் மாறினாலும் லேண்ட்ஸ்லைட் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதான் இந்த இடத்துல சென்சார் இன்புட் வைஸ். இவன் வந்து கண்ட்ரோலர்கிட்ட சொல்லுவான். கண்ட்ரோலர் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவான். பஸ்ஸில் அடிக்க வைக்கிறது, LCDயில் வர வைக்கிறது, மெசேஜ் அனுப்புறதுலாம் இவனோட வேலை. ஸோ அதனால தான் இவன் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்க மாடல் ரிலே. இந்த ரிலே எதுக்காகனா இந்த எல்இடியும் இந்த பஸ்ஸரையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்இடியும் பஸ்ஸரையும் ஆக்டிவேட் பண்ண வைக்கும். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து LCD மாடல் டிஸ்பிளேயிங்காக வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்க அவ்வளோதான். தேங்க்யூ.